கட்சியின் அழைப்பிதழை கிழித்தறிந்த உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி சென்றவர்களாக கருதப்படுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். 25% பெண்கள் பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் வலுவான நாடு நிலையான நாடு எனும் துணிப்பொருளில் இந்த செயலமர்வு நடைபெற்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 25% பெண்கள் பிரதிநிதித்துவத்தை வழங்கும் வகையில் செயற்படுமாறு இதில் கலந்து கொண்டிருந்த பெண்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர். எமக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிரதான 2 கட்சிகளினதும் ஒன்றிணைவு மிக முக்கியமானது. முன்னாள் ஜனாதிபதி 2 வருடங்களுக்கு முன்னர் தேர்தல் ஒன்றுக்கு சென்றார். நான் அதனை இன்றும் கூறுகின்றேன், நாளையும் கூறுவேன். எனினும் அதற்கு இன்னும் பதில் வழங்கவில்லை. எவரும் அதற்கான பதிலை இன்னும் வழங்கவில்லை. ஆட்சி செய்வதற்கு இன்னும் 2 வருடங்கள் மீதமாக இருக்கும் பொழுது ஏன் தேர்தல் ஒன்றுக்கு சென்றார்? அன்று அரசாங்கத்தில் இருந்த விசேட நிபுணர்கள் நிதி அமைச்சின் பிரதானிகள் என்னிடம் ஒரு விடயத்தை கூறினர். எதிர்வரும் தேர்தலின் பின்னர் அவர்கள் நிதி அமைச்சில் பதவி வகிப்பதில்லை என்று கூறினர். ஏனென்றால் தற்போதுள்ள பொருளாதார பிரச்சினை எதிர்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் 2015-2016 ஆண்டுகளில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என அதன் மூலம் தெளிவானது. இன்று நாடு 9 கோடி லட்சம் ரூபாய் வெளிநாடுகளுக்கு கடன் பட்டுள்ளது. அதேபோன்று ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் பேரவை என்பவற்றின் பிரேரணைகள் எதிர்நோக்க முடியாமல் இருந்தது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு நாட்டை இந்த சுமையிலிருந்து விடுவிக்கும் நோக்கில் முன்னோக்கி நகரும் போது பல்வேறு விமர்சனங்கள் எதிர்நோக்க வேண்டியப்படுகின்றது. எனவே சிலர் வேறு விதமாக செயற்பட ஆரம்பித்துள்ளனர். எனினும் உண்மையான நிலைமை அதுவல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. பெண்களுக்கான இந்த சேலமர்விற்கு கடிதம் அனுப்பப்பட்ட போது எமது கட்சியின் சிலர் அதனை கிழித்து வீசியுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயல்படும் நோக்கம் இல்லை என்றால் அவர் கடிதத்தை கிழித்து வீசிய உறுப்பினர்களின் அங்கத்துவம் இல்லாமல் போயுள்ளது என்று கருதுகிறோம் என்பதனை இவ்விடத்தில் கூற விரும்புகின்றேன். கட்சியின் கடிதம் ஒன்றை கிழித்து வீசுவதாக இருந்தால் கட்சியின் கூட்டம் ஒன்றிற்கு வருவதில்லை என்றால் ஜனாதிபதி உள்ளிட்ட நாம் ஒழுக்காற்று விசாரணை நடாத்தி காலத்தை வீணடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் இல்லை என்று கருதுவதை இலகுவான விடயமாகும். பிரதேச சபையின் சில உறுப்பினர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு வந்து 500 ரூபாவை செலுத்தி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்னர் நாம் கடிதம் அனுப்பினால் அவர்கள் கிழித்து வீசுகின்றனர். எனவே இது எமது தவறல்ல, அவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சனை அல்ல. ஆகவே அவர்களை ஒழுக்காற்று விசாரணை மூலம் நீக்க வேண்டிய தேவை இல்லை. අපිට මේ විනය පරීක්ෂණ දාලා ඉවත් කරන්න ඕන කමක් නැහැ. අපි ස්ථිර අධිෂ්ඨානයකින් ඉඳමු. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களின் வரலாற்றை உதாரணமாக பார்ப்போம். இந்த பிரதான கட்சியை பிளவுபடுத்தி கட்சி ஒன்றை உருவாக்க முடியாது, அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சி ஒன்றை அமைக்க முடியும் என யாராவது கூறுவார்களாயின் சியம்பலாண்டுவை அமைக்க முடியும். நாம் யதார்த்தத்தை எதிர்நோக்கி வெற்றியை பெற்றுக் கொள்வது முக்கியமானது. யதார்த்தයට මුල දීලා මේ ජයග්‍රහණය ලබා ගැනීමේ වැදගත්කම கடிதத்தை கிழித்ததை போன்று கட்சியை பிளவுபடுத்த முடியாது. நாம் இந்த கட்சியை உறுதியாக முன்னோக்கி கொண்டு செல்வோம். இந்த கட்சியை 2ஆக பிளவுபடுத்தும் தேவை சிலருக்கு உள்ளது. அவ்வாறு கட்சியை பிளவுபடுத்தினால் வேறு தரப்பினரே நன்மை அடைவர். ஒரு சிலருக்கு சொந்தமான கட்சி அல்ல இது. ஜனாதிபதியின் பின்னர் புதிய தலைவர் ஒருவர் வந்தாலும் நாம் இந்த கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி செல்வோம். பாடசாலை ஒன்றின் அதிபர் மாறிச் சென்றால் புதிதாக ஒரு பாடசாலை அமைப்பதில்லை அல்லவா? அதுபோன்றே இந்த கட்சியும்.